ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான ஒரு தகவல், முக்கியமான ஒரு தகவல். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ்வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பினை செயல்படுத்தும் விதமாக ஒரு சில வழிகாட்டி நெறிமுறைகள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு சம்மந்தமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றின அரசாணை தான் இது. அரசாணை வெளியிட்ட நாள் பாருங்கள், 15/4/2025. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதாவது மேலே 6 மற்றும் 7வதாக படிக்கப்பட்ட அரசாணைகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ்வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அரசாணை, அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக இவ்வளோ அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னுரிமையின் அடிப்படையில் மொத்தம் 8 விதமான அரசாணை இருக்குது. அதாவது நிறைய பேர் மனு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நில ஒளி பள்ளிகளில் பயின்றவர்கள் நேரடியாக 2, 3, 4 அல்லது 5ஆம் வகுப்புகளில் சேர்ந்து பள்ளிகளில் தொடர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றவர்கள் குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக படிப்பினை தொடர முடியாமல் நேரடியாக 8ஆம் வகுப்பு, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தனி தேர்வர்களாக தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டிற்கு தங்களையும் தகுதியுடையவர்கள் என ஆணை வெளியிடுமாறு கோரி பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இது சம்பந்தமாக இங்க பாருங்க, மேலே 8வதாக படிக்கப்பட்ட வழக்கு எண்கள் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய 11/3/2024 நாளிட்ட தீர்ப்பில் நேரடியாக 3ஆம் வகுப்பில் சேர்ந்து தொடர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றவரை முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்குமாறும், நிலவொளி பள்ளியில் பயின்றவருக்கு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அளிக்க சிறப்பு நிகழ்வாக கருதலாம் எனவும் ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்படி தீர்ப்பின் பத்தி 13 பின்வருமாறு ஆணையிடப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. கீழே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அந்த நீதிமன்ற ஆணையின்படி நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அது தமிழில் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்ன சொல்கிறாங்க? மேற்படி நீதிமன்ற ஆணையின் அடிப்படையிலும் பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசு கவனமாக ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு பணி நியமனங்களில் நேரடி நியமனத்திற்கான காலி பணியிடங்களில் 20 விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வது குறித்து வெளியிடப்பட்ட அரசாணை. ஸோ அந்த அரசாணை நிலை எண் 82/4 வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு பதிலாக பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை மாற்றியமைத்து ஆணையிடுகிறது. ஸோ ஏற்கனவே அரசாணை 82 வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சம்பந்தமா. ஸோ அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன மாற்றம்? ஒன்று என்ன சொல்லுது? 1ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கென வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரையில் முழுவதுமாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் மட்டுமே 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ்வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020ஆம் ஆண்டு திருத்த சட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர். இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இம்முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதியுடையவர்கள் அல்லர். ஸோ நீ இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் தமிழில் எழுதியிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு தகுதியுடையவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2 முதல் 8 வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்றவர்களும் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 முதல் 8 வரையிலான வகுப்பில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழில் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பிற மாநிலங்களில் போயிட்டு தமிழ் மொழியில் பயின்றிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும். அதாவது பள்ளி கல்வியை பொறுத்தமட்டில் சம்பந்தப்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும்
உயர்கல்வியை பொறுத்தமட்டில் தொழிற்பயிற்சி நிலையம், கல்லூரி, பல்கலைக்கழக முதல்வர் மற்றும் பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். மேற்படி சான்றிதழ்கள் பணியில் உள்ள அலுவலர்களால் மட்டும் அளிக்கப்பட வேண்டும் எனவும், ஓய்வு பெற்ற அலுவலர்களால் அளிக்கப்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்ததா, பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனித் தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர். அதே மாதிரி பாருங்க, பள்ளிக்கு சென்று பள்ளியில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகள் எழுதி அதில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் தனித் தேர்வராக தேர்வு எழுதி அப்பாடங்களில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர். ஸோ நீங்கள் 10th +2 இதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தனித் தேர்வராக போய் தேர்வு எழுதுறீங்க, மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், அதுவும் தமிழ் மொழியில் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபாலோ அல்லது ஹெட்மாஸ்டரோ அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அவங்க வேலையில் இல்லை, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்குற சர்டிஃபிகேட் செல்லாது. கல்வி தகுதி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட பணியாளர் தெரிவு முகமைகள், அதாவது ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் அல்லது பணி நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்படும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையினை சம்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூலம் பணியாளர் தெரிவு முகமைகள், பணி நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை உறுதி செய்ய இயலாத நிலையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை இணைப்புகள் 1 மற்றும் 2 உள்ள படிவங்களில் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களிடமிருந்து பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். ஏற்கனவே இந்த பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லையும் இருக்குது, இது கூடயும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கணும். பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், உரிய அலுவலரிடமிருந்தும், கல்லூரிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் அக்கல்லூரிகள் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளரிடமிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். முக்கியமான பாயிண்ட், நீங்கள் படித்த ஸ்கூல் மூடிட்டாங்க, இப்போ இல்லை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட போயிட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கணும். அதே வந்து காலேஜ் மூடிட்டாங்க அப்படின்னா அது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதோ அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிரின்சிபால்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கணும். தொடக்கநிலை, உயர்நிலை, மேல்நிலை வகுப்பு, இளங்கலை பட்டம் மற்றும் முதுகலை பட்டம் ஆகிய கல்வி தகுதி சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல்கள் மற்றும் மாற்றுச் சான்றிதழ்களில் மாணவர்களின் பயிற்று மொழி தமிழ் அல்லது ஆங்கிலம் அல்லது இதர மொழிகள் கட்டாயம் குறிப்பிடப்படும். இது தொடர்பாக தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையால் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிசியாக இருக்கட்டும், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க இவர் எந்த மொழியில் படித்தார் அப்படின்னு. தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும். ஸோ அங்கேயும் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றும் தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறு ஒரு பாடத்திலும் பட்டம் பெற்றவர்களை தமிழ் ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யக்கூடாது என்பதற்கான திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகள் நடவடிக்கை மேற்கொள்ளும். ஸோ சூப்பரான பாயிண்ட்டு. தமிழில் நீங்கள் படிச்சுட்டு வந்து தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டும்தான் வந்து டீச்சராக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, மேற்படி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள 20 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடானது நேரடி பணி நியமனத்திற்கான ஒவ்வொரு தெரிவு நிலையிலும் பதவி வாரியாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் அந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. ஸோ தமிழ் லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எதனா ஒரு ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட பள்ளி பிரின்சிபால்ட்டியோ அல்லது ஹெட்மாஸ்டர்ட்டையோ, அதே மாதிரி காலேஜில் இருக்க பிரின்சிபால்ட்டியோ பிரின்சிபால்கிட்ட வந்து
நீங்க கையெழுத்து வாங்கி இந்த சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ஷன்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ல யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் அப்படிங்கிறதுல ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ், தமிழ் டீச்சர்ஸ் வந்து இவங்க தான் வந்து தமிழ் டீச்சரா இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சர்டிஃபிகேட்டான அந்த மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி எல்லாத்துலயும் வந்து இவர் எந்த மொழியில படிச்சாரு அப்படிங்கிறத தெளிவா குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான கரெக்ஷன்ஸும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.